This is the face. வணக்கம் ப்ரோ. வணக்கம். தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு சேலத்தில் நடந்திருக்கு. விஜய் நிறைய விஷயங்கள் பேசினார். விஜய் பேசுனதில் எதெல்லாம் முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது, ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அதை பார்க்கும்போது நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. உண்மையிலே மக்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்களா அப்படின்னு யாரெல்லாம் போராடிட்டு இருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் வாசிச்சார் தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துக்கு மட்டும் தான் அவர் இந்த வாட்டி பேப்பரை யூஸ் பண்ணார். அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராடுறாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட் வாசிக்கிறாங்களே. இவ்வளோ மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அப்போ எப்படி மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்ததில்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். அது உண்மையான விஷயமும் கூட. பொதுவாகவே எலெக்ஷன் நெருங்கும் பொழுது வந்து போராடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக நடுவில் ஒரு மினிஸ்டர் வேறு சொல்லிட்டாரு, எலெக்ஷன் வந்தால் போதும் பார்ட் டைம் எம்ப்ளாய்ஸ்லாம் வந்து போராடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எலெக்ஷன் டைமில் போராடுறாங்க? எலெக்ஷன் வர டைமில் போராடலாச்சும் கிடைக்குமே அப்படின்னு தான். சம வேலைக்கு சம ஊதியம்னு ஆசிரியர்கள் போராடுறாங்க. இடையிலே ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட 36 நாட்கள் போராடினாங்க. எந்த தீர்வுமே இல்லாமல் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகேவா? எதுக்கு போராடுறாங்க? ஆல்ரெடி போன வருஷம் போராடுறாங்க. எலெக்ஷன் டைமில் ஏன் தீவிரமாக போராடுவாங்கன்னா, எலெக்ஷன் டைமில் தான் சரி எலெக்ஷன் வருது, ஓட்டுக்காக வந்து சில விஷயங்கள் செஞ்சிருவாங்களேங்கிறது தான். அதில் கொச்சைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எலெக்ஷன் டைம் வந்தால் போராடுவாங்கன்னு அதை கொச்சைப்படுத்தக்கூடாது. நீண்ட கால கோரிக்கையே எலெக்ஷன் நேரம் அதிகமாக தீவிரமாக போராடுறாங்க, அப்படி தான் பார்க்கணும். ஸோ நீண்ட காலம் இந்த 5 வருட ஆட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் தான் அது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நம்ம நீண்ட நாள் நடந்துச்சு. கடைசியாக அதுக்கு ஒரு குறைந்தபட்ச தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டத்தை நிறைவு செஞ்சாங்க. அப்போ அதை ரொம்ப முக்கியமான பாயிண்டாக பார்க்குறேன். அது நியாயமான கேள்வியும் கூட தானே. இவ்வளோ மக்கள் போராடும் போது, இவ்வளோ தரப்பு ஏரியாவில் ஊழியர்களும் மக்களும் போராடும் பொழுது அது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வியை நியாயமான கேள்வியாக. தமிழ்நாட்டில் என்னென்ன போராட்டங்கள்லாம் நடக்குது அப்படின்னு விஜய் ஒரு பெரிய பட்டியலே வாசிச்சார்ல. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், கௌரவ விரிவாளர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசிச்சார். ஓ, இவ்வளோ போராட்டம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அது. அப்போ மக்களுக்கு எந்த அடிப்படை வசதியுமே இல்லை, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இங்கே எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்கு உங்கள் ஆட்சி அப்படிங்கிற ஒரு நியாயமான கேள்வி மாதிரி விஜய் அதை முன்வைக்கிறார். இந்த போராட்டம் குறித்து அவர் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமானது. நான் சொன்ன மாதிரி அவ்வளோ செக்டாரில் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி பிரச்சனைகள் இருக்குது. அவர் வாசிக்காத லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு செட்டில்மெண்ட் காசு வராத பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் ஓவராலாக மக்களுக்கு அடிப்படை வசதியே இல்லை அப்படின்னு சொல்றதோ, இல்லைன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதோ, தமிழ்நாட்டில் எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு, ஆமா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றதோ, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிரு அப்படின்னு சொல்றதையோ 100% ஆமா பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பே இல்லை, சட்டம் ஒழுங்கு முழுக்க சீர்குலைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது. பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு அரசியல் கட்சி என்ன பண்ணுன்னா, எக்ஸெப்ஷன் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் எடுத்து முன்வைக்கும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கலாம், கோயம்புத்தூர்ல நடந்த பெண்களுக்கு எதிரான இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீவிரமான பிரச்சனை. இது எக்ஸெப்ஷன் நடந்துருச்சுன்னு விடவும் முடியாது. இல்லை, எங்கேயாச்சும் ஒன்று நடக்குங்க, போலீஸ் எல்லா இடத்துலையும் எங்கே போய் பாதுகாப்பு கொடுப்பாங்கிற கேள்வியை கேட்க முடியாது. எக்ஸெப்ஷன் நடக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் அது முக்கியமான பிரச்சனை. அதுவும் ஒரு குடிமகனுக்கும் ஒரு குடிமகளுக்கும் நடக்கிற பிரச்சனை தானே. ஸோ அதுவும் முக்கியமான பிரச்சனை தான். பட் அதுக்காக நம்ம ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாதுங்கிறதே அதை ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த மாதிரி இஷ்யூஸ், எக்ஸெப்ஷன் நடக்கக்கூடிய இஷ்யூஸும் நடக்குது தானே. அதான் ஒரு கேள்வியை வைக்கிறார் விஜய் பேசும்பொழுது. தமிழ்நாட்டில் எங்கே பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்குது. எந்த இடத்துல இருக்குது? இருந்திருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்குமா, கோயம்புத்தூரில் நடந்திருக்குமா, திருப்பூரில் அதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பே இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு விஜய் பேசும்போது நான் கூகுள் அடித்து சர்ச் பண்ணேன். 2023 வரைக்குமே அந்த டேட்டா, அந்த குழந்தைகளுக்கு எதிரான, பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்ட அந்த அறிக்கைப்படி கிரைமில், பெண்களுக்கு எதிரான கிரைமில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம், செகண்ட் இருக்கிறது மத்திய பிரதேசம், 3வது மகாராஷ்டிரா இருக்குது, 4வது டெல்லி இருக்குது, 5வது வந்து வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் இருக்குது. தமிழ்நாடு டாப் 5லே இல்லை. அதுக்காக நம்ம அது பெருமையாக சொல்லலை. அதுக்காக தமிழ்நாடு குற்றமே நடக்கலான்னு கேட்டால் நடக்குது. ஆனால் முதல் 5 மாநிலங்களில் நடக்கிற அளவுக்கு இங்கே நடக்கலை. அந்த அதிக பெண்களுக்கு எதிரான அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு குரல் இருக்குதான்னு கேட்டால் இல்லையோங்கிற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல இருக்குது. அப்போ விஜய் அதெல்லாம் அட்ரஸ் பண்ணலையா? அதெல்லாம் கவனிக்காமல் தமிழ்நாட்டு பக்கம் பொதுவான பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்கிற குற்றச்சாட்டை பொதுவாக வைக்கிறாராங்கிற ஒரு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி, எதிர்கட்சி என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் எடுத்து தீவிரமாக பேசும்.
ஸோ அப்போ மற்ற மாநிலங்களில் பாதுகாப்பு அதிகமாக இருக்குது, நம்ம மாநிலங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெட்டராக இருந்தால் கூட இங்கே இந்த பிரச்சனை நடக்குதானே செய்யுன்னு பேச முடியாது. மக்கள் உண்மை நினச்சிடுவாங்களோ, ஓ நார்த்லாம் நல்லா இருக்கு போல, நம்ம தமிழ்நாடு தான் இப்படி போயிடுச்சு போல, மக்கள் உண்மை நினச்சிட மாட்டாங்களா? நம்ம தமிழ்நாடு ஏன்னா பேசுறது விஜய். தமிழ்நாடை நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் பல 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 மடங்கு பெட்டராக இருக்கு. அது காரணமே இங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஆட்சி தான். அது மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த புரிதல் மக்களுக்கு இருக்குமாங்கிற மக்களுக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். எல்லாருக்கும் 100% தெரியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு அரசியல் கட்சியோட வேலை என்ன? எங்க அரசியலுக்குள்ள வந்துட்டு அவங்களோட வேலை என்ன? முக்கியமான பிரச்சனைகளை எக்ஸெப்ஷன் நடந்தா கூட அதை எடுத்து தீவிரமா வைத்து விமர்சனம் பண்ணுவது தானே. பல இடங்கள்ல இங்க கோட்டை விடுறாங்க எதிர்கட்சி. இந்த பெண்கள் பிரச்சனை பத்தி பேசுறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி ஜென்ரலா பேசுறாங்களே தாண்டி கிட்னி பிரச்சனை ஒன்று நடந்துச்சு. அதை எவ்வளவு தீவிரமா கையில் எடுத்திருக்கலாம். திமுக எதிர்கட்சியா இருந்தா அப்படி ஒரு விஷயத்தை எவ்வளவு தீவிரமா கையில் எடுத்திருக்கு தெரியுமா? அங்கெல்லாம் கோட்டை விடுறாங்க. அது ரொம்ப தீவிரமான பிரச்சனை. அது எக்ஸெப்ஷனலாக ஒரு நபருக்கு நடந்த பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரி, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த மாதிரியோ, எங்கோ ஒரு தூரத்தில் நடக்கக்கூடிய ஒரு வன்முறையால் நடக்கக்கூடிய மரணம் மாதிரியான விஷயம் கிடையாது. தொடர்ச்சியாக நடந்த கிரைம் அது. எளிய மக்களை டார்கெட் பண்ணி அவங்கள வறுமையை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வட்டி கொடுத்து அந்த வட்டிக்கு பதிலாக கிட்னியை வாங்கியிருக்கிறான். அதுக்கு நேரடியாக திமுகவோட தொடர்புடைய எம்எல்ஏவோட மருத்துவமனையில் அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதை எவ்வளோ எக்ஸெப்ஷன் கிடையாது, அது தொடர்ச்சியாக நடந்த கிரைம். அப்போ அதை எவ்வளோ தீவிரமாக கையில் எடுக்கணும், அதை கோட்டை விடுறாங்க. ஓகேவா? இதை ஜென்ரலாக ஊழல் மாதிரி ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக மக்கள் பார்த்துருவாங்க. ஊழல் ஆட்சின்னு சொல்கிற மாதிரி இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை பழக்கம் அதிகமாகிடுச்சு, இப்படி எல்லாம் பொதுவாக சொல்கிறது இருக்குல்ல, அதை மக்கள் 2 விதமாக புரிஞ்சுப்பாங்க. ஒன்று நீங்கள் கேட்ட மாதிரி ஆமாம்ல பாதுகாப்பு இல்லைங்கன்னு புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று இது எல்லாரும் சொல்கிறத யார் ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவங்க வந்தாலும் சொல்கிறாங்க, இவங்க வந்தாலும் சொல்கிறாங்கங்கிற மாதிரியும் எடுத்துப்பாங்க. அப்போது அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி சீரியஸான இஷ்யூவை கையில் எடுக்கணுங்கிறது தான். அந்த விஷயத்தை அதிமுக எந்த அளவு கையில் எடுத்தாங்க, தாவேக்கா எந்த அளவு கையில் எடுத்தாங்க, எத்தனை போராட்டங்கள் நடந்திருக்குன்னு தெரியுமா? கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மட்டுக்கும் தடை பண்ண அந்த மருத்துவமனை நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கையில் எடுக்கலையே. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விப்படி இங்கே பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை இருக்கும். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவாக நடந்திருந்தா கூட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களை மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த மாநிலத்தோட பல மடங்கு நம்ம டெவலப்பாக இருக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸப்ஷனாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறது தான் கேள்வி. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதோட பெட்டராக இருக்கணும், அதோட பெட்டராக இருக்கணும் தான் எங்களுக்கு தெரியுமே. அந்த கிரெடிட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோம். ஆனாலும் இன்னும் பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்ணுங்க, இதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்கிறதா மக்களோட நோக்கமாக இருக்கும். அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. விஜய் கடந்த 2 வருஷமா திமுக போட்டு அடி மிதிச்சு எடுத்துவிட்டு நான் திமுகவை எதிர்க்கிறேன், நான் வெறுப்பு அரசியலா பண்ணுறேன் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்குறாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார் வெறுப்பு அரசியல், காழ்ப்புணர்ச்சி அரசியல்லாம் பண்ண மாட்டோம்னு ஆரம்பத்தில் சொன்னார். மாண்பற்ற அரசியல்லாம் பண்ண மாட்டோம்னு பேசினார். ஆனால் டப்புன்னு இறங்கிட்டார். அங்கிள் சொன்னது, ஸ்டாலின் அங்கிள் சொன்னதுன்ட்டு தொடர்ந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கு. தீயசக்தியின் வரைக்கும். ஆமாம், தீயசக்தி வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வெறுப்பு அரசியலோ பண்ணாமல் எப்படி அரசியல் பண்ண முடியும்? அப்போ இந்த விளக்கம் இன்னைக்கு கொடுத்துருக்க தேவையில்லை. நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு எதிர்ப்பு அரசியல் பண்ணணும். எதிர் அரசியல் பண்ணாலே அது வெறுப்பு அரசியல் மாதிரி தானே ஆகும். ஆனால் எதிர்ப்பு அரசியல் மட்டுமே விஜய் பண்ணிக்கிட்டு இருக்காரோங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேர் முன்வைக்கல. இல்லை, அந்த கேள்வி எனக்குமே இருக்குது. விஜய் திமுகவை எதிர்க்கிறது தான் தொடர்ந்து, திமுக மேல் குற்றம் சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கும் அதான் சொல்கிறதை தாண்டி தான் என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறத நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல, நீங்க எதிர்பார்க்கீங்க தானே சொல்ல போறாரு போல அப்படின்னு ஏதாவது சொல்ல போறாருன்னு பார்த்தா தேர்தல் அறிக்கையில டீட்டெயிலா வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க தேர்தல் அறிக்கை மினி 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 மேனிஃபெஸ்டோலாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏடிஎம்கே ஒரு பக்கம் எடப்பாடி தகர்த்துட்டு இருக்கிறாரு, நொறுக்கிட்டு இருக்காப்புல. பிரச்சாரம் அவரோட சுற்றுப்பயணத்திலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, தாலிக்கு தங்கத்தோட சேர்த்து பட்டுப்புடவைகள் வரும், பட்டு வேட்டி சட்டை வரும்னு ஆரம்பிச்சு, பெண்களுக்கான ஊதிய தொகைன்னு ஆரம்பிச்சு அவங்க ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்கிற காலையில் திமுக 3 மாதம் 3000 ரூபாய் ப்ளஸ் கோடைக்கால நிவாரண நிதி 2000 ரூபாய் 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்க பண்ணிட்டே இருந்தா நீங்கள் இதை தாண்டி என்னத்தை சொல்லுவீங்க? லேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் இதை கடந்த 6 மாதமாக எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அவர் வரும்போது ஏதாச்சும் ஒரு அறிக்கை, முக்கியமான அறிக்கை ஒன்று வரணும்னு எதிர்பார்க்குறேன். அது வரவே மாட்டேங்குது. என்ன, ஏன் அதில் சுணக்கம் காட்டுறாங்கன்னு தெரியல. இன்னும் நேரம் இல்லை. நீங்கள் மொத்தமாக தேர்தல் அறிக்கையில் தான் கடைசி நேரம் தான் மொத்தமாக சொல்லுவீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அறிக்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களே போயிடும். எனக்கு என்னவோ இன்னைக்கு வேகமாக அறிவித்தது மகளிருக்கான அந்த உரிமை தொகை 3000 + 2000 5000 ரூபாய் சேர்த்து அறிவித்தது பல கேள்விகளை ஏற்படுத்துது. விஜய் கேட்குறாரு, மாதம் 15ஆம் தேதி போடுறவங்க இன்னைக்கு காலையில் போட வேண்டிய அவசியம் என்ன?
நாங்கள் வர்ற அழுத்தத்தினால தான் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் கிடைச்சிருச்சு, சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்றாருல. ஒருவேளை விஜய் இன்னைக்கு ஏதாச்சும் மகளிர் உரிமை தொகை அனௌன்ஸ் பண்றதுக்கு இருந்தாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. இல்லைன்னா அதனால திமுக போட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றது திமுக இந்த அறிக்கை, அந்த இது ஸ்டாலின் அவர்கள் வீடியோ பேசியிருந்தாரு, 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டாச்சு. விஜய் அவர்கள் வழக்கமாகவே எந்த ஒரு நிகழ்விலும் ரொம்ப மெதுவாக 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அறிக்கை வரும். சென்னையிலேருந்து கிளம்பி சேலத்துக்கு வந்துட்டு இருக்க வழியிலே அது சம்பந்தமா அறிக்கை வந்துருச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. மேடையில் பேசும்போது அதை சொல்றாரு, 2000 5000 எல்லாம் வரும், அதெல்லாம் வாங்கிக்கோங்க, உங்க பணம் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. ஒருவேளை அவர் ஏதாச்சும் இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை பத்தி ஏதாச்சும் அறிவிப்பு கொடுக்கறதா இருந்ததோ என்னவோ தெரியல. அப்படி இருந்திருந்தா விஜய் டிஸ்டர்ப் ஆயிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த டிஸ்டர்பன்ஸோட வெளிப்பாடு தான் இமிடியேட்டான அறிக்கை வந்தது. வந்து ராஜ்மோகன் பேசும்பொழுதும் அது அவரும் சொல்லியிருந்தாரு, இவரும் சொல்றாரு. அப்படிங்கும்போது எனக்கு என்ன அப்படி தோணுது, உண்மையா நான் அதை யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன், வந்த தகவலோ சொன்ன தகவலோ எல்லாம் இல்லை, அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோன்னு தோணுது. இல்லை, ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை விஜய் இன்னைக்கு மாத ஊதிய தொகை 2000 ரூபாய், சாரி பெண்களுக்கான உரிமை தொகை 2000 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் அவர் அனௌன்ஸ் பண்ண நினைச்சிருந்தா, இன்னைக்கு காலையில் இந்த 5000 ரூபாய் நம்முடைய திமுக செஞ்சதற்கு, அரசு செஞ்சதற்கு இன்னைக்கு வந்து அவர் அறிவிக்கவே முடியாது. காலையில் அவங்க 5000 ரூபாய் போட்டாங்க, அதனால இவர் வந்து சொல்றாரு 3000 ரூபான்னு சொல்லி ஆயிடும்ல. ஆமா, முடியாதுல்ல. ஸோ அதனால கூட வந்த டிஸ்டர்பன்ஸாக கூட இந்த இமிடியேட்டா வந்த விஜயோட அறிக்கையை கூட பார்க்குறேன். நான் சொல்ல வந்தது, இந்த மாதிரி அவங்களோட செயல்பாடு வேகமா போயிட்டே இருக்கு. திமுக ஒரு நியாயமான கேள்வி விஜயோட அறிக்கையில கேட்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் கோடைகாலம் வந்ததே இல்லையா, இப்பதான் முறையா வருது. நியாயமான கேள்விதான். காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, அந்த உங்க காசு தான். அங்க போட்டு போடும்போது இங்க போட்டாங்கல்ல 10000 ரூபாய் மாசம் எலெக்ஷன் முன்னாடி போட்டாங்கல்ல பீகார்ல. நாங்க ரொம்ப கிளவரா இவங்க 5000 ரூபாய் போட்டாங்க, உரிமை தொகையோட சேர்த்து போட்டாங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணா இதை கொடுக்க கூடாதுன்னு கூட சில பேர் போவாங்க, ஸ்டே வாங்குவாங்க. அப்படின்னா திமுக இன்னைக்கு மகளிருக்கு ஒரு மகளிருக்கு 5000 ரூபாய் காசு கொடுத்துருக்காங்க. அப்ப எலெக்ஷன் டேட் இன்னும் ஒரு சில நாட்கள் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. யூசுவலா பிப்ரவரி மிட்ல வந்துரும். இன்னைக்கு பேசும்போது 13ஆம் தேதி. ஆமா, போன எலெக்ஷன் பிப்ரவரி 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. 2021 எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணது டேட் வந்து பிப்ரவரி 18. எப்படி 4 நாள்ல வந்துரும். திமுக ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணிருக்காங்க. இல்ல, ஆக்சுவலி இது உரிமை தொகை, இது ஒரு திட்டம். இது வந்து 15ஆம் தேதி தானே போடுவாங்க. இல்ல, அதான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு மாசம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை. ஓகேவா? அதை எலெக்ஷனை காரணம் காட்டி அதிமுகவோ பிஜேபியோ கோர்ட்ல போய் வழக்கு போட்டு இல்லை ஏதாவது ஸ்டே வாங்கி இது பண்ணக்கூடாது, எலெக்ஷன் முடிய வரைக்கும் இந்த உரிமை தொகை போடக்கூடாதுன்னு சொன்னா, இது வரைக்கும் கொடுத்ததுக்கான பலன் கடைசி 2-3 மாசம் போடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிருவாங்க. பின்னணியில இவ்வளவு நடக்குதா அப்படிங்கிற இவ்வளவு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறது எளிய பெண்களுக்கு, எளிய குடும்பத்தை சேர்ந்த மக்களுக்கு அது தெரியாது. ஏன் 2-3 மாசம் போடவே இல்லைங்க, அப்புறம் அடுத்த வாட்டி ஆட்சி வந்தா போட மாட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டா, இவ்வளவு பின்னாடி இவ்வளவு நடக்குது, ஒரு கேஸ் போட்டுருக்காங்களா, எத்தனை பேருக்கு தெரியும்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கிளவரா யோசிச்சு முன்னாடி போட்டாங்க. சரி, போடுறதா 2 மாசத்துக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. 3 மாசம் சேர்த்து போட்டாச்சு, ஏப்ரல் வரைக்கும். சாரி, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் 3 மாசம் சேர்த்து போட்டாச்சு. பரவாயில்ல, கூட ஒரு 2000 வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சரி, தப்புலாம் இல்லை. எலெக்ஷன் வந்தா இதெல்லாம் பண்ணணும்ல. திமுக இது கை வந்த கலை பண்ணிட்டே இருக்காங்க. இவர் இன்னும் தேர்தல் அறிக்கையை பத்தி எதுவுமே சொல்லாம இருக்கிறாரு. விஜய் இன்னும் சுதாரிப்பு இல்லாம இருக்காரு. ஆமா, அதை இவ்வளவு லேட் பண்ணக்கூடாது. தினசரி ஒரு அறிக்கை வந்துட்டு இருக்கும். எலெக்ஷன் மொத்தமா மேனிஃபெஸ்டோ விடும்போது மட்டும்தான் அறிக்கைலாம் கிடையாது. அதற்கு முன்னாடி இன்னமும் இன்னைக்கு சேலம் மேடையில கூட நாங்க இதுதான் பண்ண போறோம், இதெல்லாம் பண்ண போறோம்னு விஜய் அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. இதை சொல்றாரு வழக்கம் போல. அவர் எல்லா இடத்துலையும் சொல்ற மாதிரி குடிநீர் பிரச்சனை, சாலை வசதி, அடிப்படை பிரச்சனைகளை இன்னும் இருக்கு, அந்த பிரச்சனைகளை சரி பண்றது எங்களோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா அப்படின்னு சொல்றாரு. உண்மையாகவே இங்கே குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை வசதிகள் பிரச்சனை இருக்கு, இந்த அடிப்படை கட்டமைப்புல சில பிரச்சனைகள் இருக்கு. எத்தனை % இருக்கு? 25% இருக்கலாம். ஓகேவா? அதுவே அதிகம் தான். நீங்க அதுவே நான் அதிகமா தான் சொல்றேன். 25% மேக்ஸிமம் இருக்கலாம். ஆனா அதுக்கு போய் கிராமப்புறங்கள்ல இருக்கு. இங்க கிராமப்புறங்கள் டீப்பா போய் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஓகேவா? பட் மேனேஜபிளா இருக்கு. ஐயோ சுத்தமா தண்ணியே இல்லையே, சாலை அந்த மாதிரி மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ற மாதிரி ஐயோ தண்ணியே இல்லை, சாலையே இல்லை, என்னங்க எப்படிங்க வாழ்ற அளவுக்கு வாழ்றதுக்கு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் எங்கே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. நீங்க ஊராட்சிகளில் போனீங்கன்னா பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது இல்லை மேஜர் கோர் உங்களோட அறிக்கையில் வர வேண்டியது. நீங்க திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கன்னா, அதுதான் நீங்க மேனிஃபெஸ்டோல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வேண்டிய விஷயம். அது தேர்தல் அறிக்கை வரும்போது நீங்க அதை சேர்த்துக்கிட்டா போதுமானது. ஆனா இவர் அதையே பேசிட்டு இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவர் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பலரும் சொன்னாங்க, விஜய் புதுசான திட்டங்களோட வரணும், புதுசான ஐடியாஸோட வரணும், கிரேட் ஐடியாஸோட வரணும்னு சொல்லும்போது அதை நக்கல் வேற பண்ணாரு. புதுசா பேச சொல்றாங்க, அப்ப செவ்வாய் கிரகத்துக்கு ரோடு போடுறேன்னு சொல்லவா, நிலாவில் ஐடி கம்பெனி கட்டுறேன்னு சொல்லவா, அப்படிலாம் நக்கல் பண்ணாரு. இப்ப திருப்பி நம்ம சொன்னாலும் திரும்பி நக்கல் தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன யாரெல்லாம் கிண்டல் பண்றாங்களோ அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்த்து தான் விஜய் பேசியிருக்காரு. இல்ல நம்மன்னு சொல்லல, பொதுவாக இங்க இருக்க பலரும் சொன்னாங்கல்ல, விஜய் புதிதான திட்டங்களோட வியக்க வைக்கக்கூடிய, தமிழ்நாட டெவலப்டு ஸ்டேட்டா மாத்தக்கூடிய
இன்னும் சூப்பர் டெவலப் ஸ்டேட்டை மாற்றக்கூடிய ஐடியாக்களோட வரும் நம்ம பேசும்பொழுது அவர்கிட்ட இருந்து அது மாதிரியான அறிவிப்புகள் வரல. அவர் திரும்பவும் இந்த ஏரியாவே பேசிட்டு இருக்காரு. ஆனா நம்ம எதிர்த்து பேசுறோம்னு விஜய் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு விஜயோட ஸ்பீச்ல இருந்துச்சு. யாரெல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை கிண்டல் பண்ணி பேசுறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்றேங்கிற மாதிரி தான் நீ பேசுறீங்க. இல்ல, நம்ம எதிர்த்து பேசல, அவர் அப்படி பொருள் மீனிங் எடுத்துக்கிறாரு. அதாவது அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு எதெல்லாம் தேவையான கட்சி, தேவையில்லாத கட்சி எதுன்னு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு, ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு இருக்கும் இல்லையா? அப்போது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்க பேசுறதுல சுணக்கம் இருக்கலாம், அவங்க முன் தயாரிப்புகள்லையோ செயல்பாடுகளையோ சுணக்கம் இருக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையுமே தமிழக நலனுக்கு எதிரான விஷயத்தை பேசல. நிச்சயமா. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம விஜயை வந்து ஒதுக்க வேண்டியதோ தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ நம்ம சில விமர்சனங்களை பண்ணும்பொழுது, நான் உட்பட இங்கே பலரும் விமர்சனங்களை பண்ணும்பொழுது அவர்களை நேச சக்தியாக தான் புரிஞ்சுக்கணும், எதிர் சக்தியாக புரிஞ்சுக்கணும். தூய சக்தி மாதிரி இருக்கு இது, நேச சக்தி. அதனால அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். நேச சக்தியாக தான் புரிஞ்சுக்கணும், எதிர் சக்திங்கிறது வேற. உங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய் அவர்களுக்கோ தாவேக்காவுக்கோ நல்லாவே தெரியும், பேசும்பொழுது முழுக்க காழ்ப்புணர்ச்சியோட இவங்களை காலி பண்ணணும்னு பேசுறவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அதே லிஸ்ட்ல இங்கிருந்து நியாயமாக இல்லை இதெல்லாம் விஜய் பண்ணலாமே, இதெல்லாம் விஜய் பேசலாமேன்னு சொல்றவங்கள, சில நேரங்களில் இதை பேசிருக்க கூடாதுன்னு தீவிரமாக விமர்சனம் பண்றவங்கள கூட எதிர் சக்தியா நினைச்சிடக்கூடாது, நேச சக்தியா நினைங்க. தீய சக்தி தூய சக்தி மாதிரி நீங்க சொன்னபடி சக்தியா நினைங்க, நட்பு சக்தி, எஸ் நட்பு சக்தியா நினைங்கிறதானே உண்மை. ஸோ அதுதான், அந்த அடிப்படையில் தான் சொல்றோம். ஸோ லேட் பண்ணக்கூடாது மேனிஃபெஸ்டோவை. ஆனா விஜய்க்கு நட்பு சக்தி கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. எதை வச்சு சொல்றீங்க? இந்த கூட்டணி யாருமே வரல, அதை சொல்றீங்களா? இல்லை, உண்மைதான். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், யாருமே ரெடியா இல்லைங்கிறத. ஆனா விஜய் இன்னைக்கு கொளுத்தி போட்டாரு. நம்ம அன்னைக்கு கொளுத்தி போட்டது பாத்தீங்களா, வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அதை கொளுத்தி முக ஸ்டாலின் பதறிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. முக ஸ்டாலின் அவர்கள் இதுல பதறவே இல்லைங்கிறதான உண்மை. அதெல்லாம் தரவே முடியாதுட்டாப்ல. தமிழ்நாட்டுல இந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும், காங்கிரஸ் தெரியும். அதனால எங்க ரெண்டு கட்சி எல்லாம் கட்சி தலைமையெல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு முக ஸ்டாலின் அவர்கள், முதல்வர்கள் பதறல அப்படிங்கிறதா உண்மை. இவர் பதறதா சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா, இப்போ விஜய் என்ன சொன்னாரு, அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு சொன்னார்ல. அப்போ அதை நம்பி சில கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருக்கணும்ல, வரல. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு ஆட்சியில் அதிகார பங்கு கேட்கறாங்க இல்லையா? அப்போ நம்ம போட்ட பாம் அங்க வெடிக்குதுன்னு சொல்றாரு. அங்க வெடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆனா இதேதான் அதிமுக பிஜேபிலையும் நடக்குதுல்ல. அதிமுக பிஜேபி வந்து நாங்க கூட்டணி ஆட்சி திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மோடி வந்தா பேசுவார், அமித்ஷா வந்தா பேசுவார். இங்க தாண்டி அவங்களுக்கு கூட்டணி ஆட்சியெல்லாம் இங்க இருக்காதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். வெகு சமீபத்தில் நயனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, எங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்குலாம் அங்கே கேட்கலங்கன்ட்டார். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கேட்கலன்ட்டார். காங்கிரஸ் தான் அதுக்கு. காங்கிரஸ்லையுமே 2 பேர், மாணிக் தாகூர் அவர்களும் நம்ம இன்னொருத்தர் பிரவீன் அவர்களும் அதை திருப்பி பேசிட்டு இருக்காங்களே தாண்டி வேற அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு குரல்கள் வருது. விஜய் சொன்னதுக்கு அப்புறம் இது ஒரு டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்குங்கிறது உண்மை. ஆனா இது இப்ப இல்ல, 80s இருந்து இந்த விஷயம் இருக்கு. ஆட்சியில பங்கு வேணுங்கிறது ரொம்ப வருஷமா இருக்கிறது தான். இந்த முறை கொஞ்சம் தீவிரமா ஆயிருக்குங்கன்னு வேணா சொல்லலாம். ஒருவேளை ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு என்ன ஒரு ஒரு தொலைநோக்கு கேள்வி அப்படின்னா, விஜய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொளுத்தி போட்டது ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது கொளுத்தி போட்டதை 2031 விஜய் தாவே இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்ல, அப்போதைக்கு அது விஜய்க்கே வந்து வெடிச்சிட போதோ அப்படிங்கிற ஒரு பயம், தயக்கம் இருக்கு. 2031 விஜய் ஆட்சிக்கு ஒருவேளை வருவதாக இருந்தால், இப்போ நம்ம அப்படி பேசுறது தப்பு. அப்போ 2026 வரமாட்டாருன்னு கேள்வி கேட்பாங்க. சரி, எனிவேஸ் 2026 அவர் வரலங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 2031 வர்றாரு அப்படின்னா அன்னைக்கு கூட்டணி வரக்கூடிய கட்சி இதை கேட்கும் தானே. அப்ப விஜய் என்ன பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் அந்த அளவுக்கு பெருந்தன்மையா தான் சந்தோஷம். பட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நானே சில இடங்கள்ல கூட்டணி ஆட்சி நல்லது அப்படின்னு நான் பேசியிருக்கிறேன். அது நல்லதும் கூட. அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த 2000 ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக இங்க ஆட்சியில் இருக்கும்போது, பிஜேபி கூட்டணி இருக்கும்போது இங்க என்ன விஷயம்லாம் நடந்தது இல்ல, எவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை எந்த அளவுக்கு அதிமுக அந்த டைம்ல ஹேண்டில் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஆட்சி இல்லாம ஒரு கூட்டணி ஆட்சி இங்க நடக்குதுன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி என்ன வேணா இங்க பண்ணிட முடியும், ஒரு ஆட்சியை கலைச்சிட முடியும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, இன்னைக்கு நாங்க நிதியை தரலனாலும் மும்மொழி கல்விக் கொள்கையோ தேசிய கல்விக் கொள்கையோ அமல்படுத்த மாட்டோம்னு நிற்கிறாங்கல்ல, புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டோம்னு நிற்கிறாங்கல்ல, கூட்டணி ஆட்சியா இருந்தா என்ன ஆகும்? என்ன ஆகணும்னு இருக்குல்ல. கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய கட்சி ஒருவேளை அவர்களே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர்கள் இல்லாமல் வேற கட்சியோட கூட்டணி ஆட்சி இருந்தா கூட அவர்கள் அவங்க தரப்பு போயிட்டா, ஆளுங்கட்சி தானே, மத்தியில் ஆளக்கூடிய கட்சி தானே, எப்படி வேணா வழிக்கு கொண்டு வரலாமே. அப்ப என்ன ஆகும்
இல்லை நீட் வேணான்னு சொல்லிட்டாங்க, இங்கே நீட் வேணாம், இன்னும் சட்ட போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது, ஓகேவா. ஆனால் கூட்டணி ஆட்சி இருந்தால் அதை பற்றின டாக்கே இல்லாமல் போயிடும்ல. ஆமாம். அப்போது தனிப்பெரும்பான்மையாக ஒரு ஆட்சி அமைப்பதில் இந்த ஒரு எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி போன்ற அரசுகள், பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போது இங்கே கூட்டணி ஆட்சி இருக்கிறது ஒரு மைனஸ். ஓகே, தனிப்பெரும்பான்மை இருந்தால் இங்கே பல விஷயங்களை ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்க்கணும். ஸோ ஆட்சியில் பங்கு கொடுப்பதோ கூட்டணி ஆட்சி வருவதோ எல்லாம் அப்படி ஈஸி கிடையாது. சும்மா பெருந்தன்மையோட கொடுக்கறது மட்டும் இந்த சிக்கல் இருக்குது. நாளைக்கு இங்கே ஆட்சி வந்து இங்கே கூட்டணி ஆட்சியில் தான் இருக்கிறீங்க, சீட்டு நிறைய கொடுத்துறீங்க, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மினிஸ்ட்ரியில் பாதியெல்லாம் கொடுத்துறீங்க. நாளைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த பக்கம் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு வேலையை மத்திய அரசு செய்ய நினைச்சா அவர்களும் அதற்கு தோதா போயிட்டா என்ன பண்ணுவீங்க? வேற வழி இல்லாமல் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும், இல்லைன்னா ஆட்சி இழக்க வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுவீங்க? அப்போ தமிழக ஏன் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொன்னாங்க? அண்ணா ஏன் அதை சொன்னார், கலைஞரே அதை சொன்னார்னா இதுதான் காரணம். எங்கே நமக்கு வந்து கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுன்னா, தமிழ்நாட்டுக்கு சில விஷயங்களை தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய கட்சியை தனிப்பெருமை இருந்து ஆளக்கூடிய கட்சியை செய்யாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கோபம் வரும். அது ஒரு மினிமம் தான். ஆனால் மெஜாரிட்டி எப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது பல நேரங்கள் அந்த கூட்டணி ஆட்சிலாம் தேவையில்லை நமக்கு தோணுது. இந்த விஷயத்தை விஜய் அவர்களும் புரிஞ்சுக்கணுன்ற. ஓகே, விஜய் பேசும்பொழுது எப்போ பார்த்தாலும் அவர் திமுகவை தான் எதிர்க்கிறாரு, இவங்கள மட்டும் தான் இருக்கிறாரு, அவங்கள எதிர்க்கவே இல்லையா அப்படின்னு பேச வரும்பொழுது, அவங்கள பற்றி இன்றைக்கி ஓப்பனாக சொல்ல போகிறாரு போல அப்படின்னு பார்த்தா, நான் ஏன் அவங்கள எதிர்க்கணும், அவங்க தான் ஆல்ரெடி மக்களே வீட்டுக்கு விரட்டி விட்டாங்களே அப்படின்னு, அதனால அவங்கள பற்றி பேச தேவையில்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு விஜய். அப்படின்னா அதிமுகவை லெஃப்ட் ஹேண்டில் ரொம்ப லத்தாஜிக்கலாக டீல் பண்ணுறாரு அப்படின்னு இதை பார்க்கணுமா, அல்லது அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை, நான் ஒன்லி திமுக மட்டும் தான் எதிர்ப்பேன், திமுக எதிர்ப்பதில் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கார் அப்படின்னு பார்க்கணும்? அவர் ஆரம்பத்துலேருந்தே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தெளிவாக ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு அதை கிரியேட் பண்ணக்கூடாது. ரொம்ப தெளிவாக திமுக விசஸ் ஊழல் சக்தின்னு கடைசியாக வாய் விட்டுட்டாரு. திமுக விசஸ் தாவைக்கா சொல்கிறேன். திமுக விசஸ் தாவைக்காங்கிற ஒரு விஷயத்தை தான், அப்படி ஒரு பெர்செப்ஷனை தான் கிரியேட் பண்ணணும், அப்படி ஒரு நரேட்டிவ் தான் செட் பண்ண ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் முழுக்க திமுகவை மட்டுமே எதிர்த்தது. நடுவில் ஏன் அவர் பேசவே மாட்டாருன்னு அதிகபட்சமாக கேள்வி வரும்போது போன வாட்டி அப்படி லைட்டாக அவங்களே கொஞ்சம் டச் பண்ணிட்டு வந்தார், ஊழல்லாம் பேசிட்டு வந்தார்ல, அதுக்கு ஒரு வலுவான எதிர்வினையும் சந்திச்சார். இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. என்ன கேட்டால் அவர் போன வாட்டி அதை சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனிவேஸ் நீங்கள் திமுக இன்னைக்கு அவர் பேசினார்ல, இதுதான் அவரோட அஜெண்டா, இதுதான் அவரோட நரேட்டிவ் செட் பண்ண நினச்சது. அப்போ இதே பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான், ஓகேவா. அவரோட நரேட்டிவ் படி இது சரி, அவர் கிரியேட் பண்ண நினைக்கக்கூடிய பெர்செப்ஷன் படி இது சரி, ஓகேவா. ஆனால் ஆக்சுவலாக ஒரு அரசியல் களத்துக்கு வரும்போது அப்படி இருப்பது சரியில்லை. ஆனால் அவரும் இப்படி நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறேன், அதனால் தொடர்ந்து பேசுகிறாரு. அதனால் நம்மளே இனி என்ன பண்ண, அவரே சொல்லிட்டாரு. அப்போ ஏன் நீங்கள் இந்த பிஜேபி பேசல, ஏன் இந்த அதிமுக பேசலன்னு கேட்க வேணாம், ஏன்னா அவரே சொல்லிட்டாரு. இன்னும் அதை பற்றி கேட்டுட்டுங்கிற என்னுடைய கருத்து. ஆனால் ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது, தமிழகத்துக்கு புதுசாக ஒரு கட்சின்னு வரும்போது, பாஜக தமிழகத்திற்கு பல நேரங்களில் எதிராக, பல நேரங்கள் என்ன மொத்தமும் எதிராக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் திமுகவை மட்டும் எதிர்க்கிறீங்களா? நீங்கள் எதிர்க்கிறதா இருந்தானா திமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா அதிமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லையா? இருக்குல்ல. கடந்த காலத்தெல்லாம் விட்டுருவோம், இந்த 2 ஆட்சியை எடுத்துப்போம். 2 ஆட்சியில் எந்த ஆட்சியில் அதிக நன்மைகள் வந்தது, அதிக தீமை வந்ததெல்லாம் உங்களுக்கு ஒன்று எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் யார் அதிகமாக எதிர்க்கணுங்கிற கேள்வியும் வரும்ல. ஸோ நீங்கள் சரிசமமாக தான் எதிர்க்கணுங்கிறது லாஜிக்கலி கரெக்ட். பட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, விஜய் என்ன சொல்ல வராருனா நீங்கள் இதான் புரிஞ்சுக்கோங்கப்பா, அதெல்லாம் இருக்க மாட்டேன், டிவிகே விசஸ் திமுக தான். அப்போ அதிமுகவை லத்தாஜிக்கலாக டீல் பண்ணுறாரா, இல்லை அப்படி கிடையாது, எதிரியா நினைக்கலையா? அப்படி கிடையாது, அது அவருக்கு தெரியும். அதிமுக விசஸ் திமுக தான் இங்கே எப்போவுமே போட்டிங்கிறது அவருக்கும் தெரியும். ஆனால் அப்படி ஒரு விஷயம் கிரியேட் ஆகக்கூடாது, போட்டியாக நம்ம தான் இருக்கணுங்கிற ஒரு நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாரு. அதனால அவர் அதை பேசுறாரு. அவருக்கு அதுக்காக அதிமுக லெஃப்ட் டீல் பண்ணுறதுலாம் கிடையாது. அது எப்படி அதிமுக ஓட்டு இல்லாமல் போயிடுமா? ஓகே, அவர்கள் வாங்கக்கூடிய ஓட்டு அவர்களுக்கான கோர் ஓட்டு அவர்களுக்கு தானே. நீங்கள் அங்கிருந்து பிரிக்கலாம், இங்கிருந்து பிரிக்கலாம், புதிதாக ஓட்டுகள் வாங்கலாம். எவ்வளோ வாங்க போறீங்க எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரியும். ஆனால் எப்படி நீங்கள் அதிமுக மொத்தமாக ஒதுக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. ஓகே, விஜய் கடந்த முறை பேசும்பொழுது ஒவ்வொரு வீட்லேயுமே விஜய் இருக்கான் அப்படின்னு பேசினா, ராஜ்மோகன் அதை பேசும்பொழுது தொடர்ந்து பேசுவார். 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் பேசும்பொழுது கூட, ஏன் விஜய் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேசும்பொழுது கூட, நான் கூட ஒரு விஜய் தான், இப்போ நான் பேசுகிறேன்ல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் பேசினார். அதே விஷயத்தை தான் விஜய் இன்னைக்கு அடிக்கோட்டிட்டு கேட்குறாரு. ஏன் விஜய் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறார், வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கு எதாவது பதில் சொல்ல போகிறான்னு பார்த்தா, என் வீடு எங்கே இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு தெரியுமா கேட்டுட்டு, என் வீடு எது தெரியுமா, தமிழ்நாடு அப்படின்னாரு. இதெல்லாம் அதான் சொன்னேன், இதெல்லாம் தேவையில்லாத பேய் கதைகள். வீட்டை விட்டு வெளியே வரல, அது உண்மைதான்.
அதை ஒத்துக்கோங்க, வீட்டை விட்டு வெளியே வாங்கங்கிறது தான். அதுக்கு மேலே அதை டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் இல்லை. வீட்டை விட்டு வெளியே வரல, ஏன் வரலன்னு கேட்டால், என் வீடே தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னுடைய வீட்டு சொந்தக்காரர்கள்ங்கிறது இதெல்லாம் ஒரு பேச்சா? அதெல்லாம் ஒரு பேச்சாங்க? வீட்டை விட்டு வெளியே வாங்கங்கிறது தான். அதுக்கு மேலே என்ன விமர்சனம்? அவர் விளக்கம் அதை நியாயப்படுத்துறாரா விஜய்? அதான் ஏன் நியாயப்படுத்துறீங்க? அது சொல்லாம கூட இருந்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, நான் சிங்கம் மாதிரி, சிங்கம் சும்மா சும்மா வராது, எப்போதான் வரும்னாரு. ஆக முதல்ல வீட்டை விட்டு வரமாட்டேங்கிற திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு. நான் வீட்டை விட்டு வரமாட்டேங்க, எப்போதான் வருவாங்க, நான் சிங்கங்க எப்போதான் வருவாங்க. தமிழ்நாடு என் வீடு தாங்க, நான் எங்கே இருந்தால் அவங்களுக்கு என்னங்க? தமிழ்நாடு என் வீடுனா எல்லாரும் என்ன போல, நான் இங்கே தான் இருக்கேன், மக்களோட தான் இருக்கிறேன், நான் அதுக்கு வெளியே வரணும் அப்படின்லாம் ஃபீல், அது அப்சல்யூட்லி ராங். அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும், வந்தே தீரணும். சும்மா இதே கதையை பேசிட்டு இருக்கணும். ஒன்று அதை பற்றி பேசாமலாவது கடந்து போங்க. அதை பற்றி திருப்பி நியாயப்படுத்துறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வேணாம், பேசாதீங்க. நீங்கள் வீட்டை விட்டு வரலன்னு எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்புறம் அதை வந்து நியாயப்படுத்துறீங்க. வீட்டை விட்டு வராமல் இருக்கிறது சரி மாதிரி ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு அரசியல்வாதி வந்து நாளைக்கு முதலமைச்சர் வந்து இப்படி தான் இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? ஆனால் தயவு செஞ்சு அதை பேசாமல் இருங்க, இல்லை வீட்டை விட்டு வெளியே வாங்குங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. விஜய் பேசும்பொழுது ஒரு இல்லை எனக்கு ராங்கா விழுந்துச்சானா ராங்கா புரிஞ்சுக்கிட்டானான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு போய் ஒரு ரிக்வஸ்ட் வச்சாரு. ஆமாம், பேரண்ட்ஸ் எல்லாம் தாவேக்காக்கு விசிசனுக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு. ஆக்சுவலி பேரண்ட்ஸ்க்கு தானே அவர் ரிக்வஸ்ட் வச்சிருக்கணும், என் குழந்தைங்களுக்கு போய் ரிக்வஸ்ட் வச்சாரு. நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்லை அவர் அப்படி தான் பேசினாரு. குழந்தைங்களோட அந்த நம்ம பைட்லாம் போய் கேட்போம்ல, யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா பின்னாடி இந்த ஒரு பையன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ற மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆச்சுல, அதெல்லாம் அவரும் பார்த்துருக்காரா. அந்த குழந்தைங்களுக்கு சொல்றேன், இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட, அண்ணா அக்கா கிட்ட, பெரியப்பா கிட்ட, சித்தப்பா கிட்ட, அத்தை மாமா கிட்ட எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளுக்கு ரிக்வஸ்ட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாம். இல்ல அவர் அது இன்னொரு அடிஷனல் ரிக்வஸ்டா வைக்கிறாரு. பேரண்ட்ஸுக்கு ஒட்டுமொத்த மக்கள் தானே கேட்கிறாரு ஓட்டு. ஆனா குழந்தைங்களுக்கு சொல்றாரு, கொடுத்தாரு. குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு. குழந்தைங்க சொல்லி யாருங்க ஓட்டு போட போறா? அதெல்லாம் சரி, இப்போ அப்படியே தங்கம், சரி சில விஜய்க்கே போட்டுடலாம். அவங்க யாருக்கு போடணுமோ போட போறாங்க. அவங்க நிஜமா விஜய்க்கு போடணும் முடிவு போட்டா விஜய்க்கு போட போறாங்க. குழந்தைங்களாம் சொல்லாமலே அவங்க போட்டுருவாங்க. விஜய்க்கு வேணாம், திமுக தான் போடணும், இல்லை அதிமுக தான் போடணும், இல்லை பிஜேபிக்கு தான் போடணும், அவங்க முடிவு பண்ணிட்டா அவங்க போய் போட்டுருவாங்க. யாருக்கு தெரிய போகுது? அதனால குழந்தைங்கள் எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பையன் சொல்கிறத வீட்டில் கேட்பாங்கன்னா, ரொம்ப லாஜிக்கலான ஒரு விஷயம். ஒரு குடும்பத்தோட முக்கியமான ஆதாரம் இருக்குல்ல, வாழ்வாதாரத்துக்கான நபர் யார் குடும்பத்தை அதிகமாக சம்பாதிக்கிறார், குடும்ப தலைவர் யார்? அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய இருக்குல்ல, அந்த நபர் சொல்கிறத கேட்பாங்க. கரெக்டா? இதுதான் லாஜிக்கலி கரெக்ட். வீட்டில் வேலைக்கே போகாமல் இருக்கிற படிச்சுட்டு இருக்க பையன் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன், அம்மா போடுங்கன்னா கேட்டுருவாங்களா? சரிடா போட்டுக்கலாம்டான்னு சொல்லுவாங்க. வீட்டை நிர்வகிக்கக்கூடிய நபர் யாரோ, அதில் முதன்மையானவர் யாரோ, அவங்க சொல்கிறத கேட்பாங்கங்கிறது தான் லாஜிக். கரெக்டா? நீங்களே புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்கிறதான் கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இந்த முறை சில வீடுகளில் எக்ஸப்ஷனாக, மெஜாரிட்டி அப்படி தான் நடக்கும், பட் எக்ஸப்ஷனாகவும் இருக்கும். பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க விஜய் சரி போடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறைவாக தான் இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸில் வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க தான் சொல்கிறவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அதனால் இது ஒரு ஜாலியாக ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. குழந்தைங்க தொடர்ந்து சொல்லிட்டு, குழந்தைங்க சொன்னால் மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்பாங்க, மினிமமாக கேட்பாங்க. விஜயோட ஒரு பேச்சில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் பார்த்தேன். முதலமைச்சர் எப்போ பேசினாலும் டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு பேசுவார். ஆனால் முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டை விட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை சரியான தருணத்தில் முன் வச்சிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே இல்லை அதெல்லாம் கொஞ்சம் நியாயமான. இப்போ எப்படி நம்ம அந்த இவ்வளோ போராட்டங்கள் நடக்கும்போது எப்படி மக்கள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்கன்னு கேட்குறேன். திமுக ஆட்சியே தமிழ்நாட்டிலேருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கு. அது ஒரு பொதுவாக ஒரு கட்சி பேசும்போது அப்படி தானே விமர்சனம், எலெக்ஷன் நேரம் அப்படி தானே விமர்சனம் பண்ண முடியும். அதில் எத்தனை % உண்மை, எத்தனை % போய் அப்படிங்கிறது தான் டிஸ்கஷன். ஆனால் அது அப்படி தானே விமர்சனம் பண்ண முடியும். பட் அது நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்கிறீங்க, அது உண்மை. இன்றைய தேதிப்படி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு. இன்றைக்கு எல்லா காலத்தையும் அது அப்படி தான். சில நடுநடுவில் சில காலகட்டங்களில் வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம். பெரும்பாலும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் தமிழ்நாடு அப்போலேருந்து இப்போ வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், 67 ஓகே. ஸோ அது உண்மை. இவர் கேட்குற கேள்வியின்படி பல ஏரியாக்களில் இவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கிறாரு, மொத்தமாக தமிழ்நாடு விட அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்குங்கிறது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஓகே, அப்படி சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலையுமே ஒரு முதலமைச்சர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தால் இந்த கடந்த 5 வருஷத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு நம்ம இப்போ போராட்டங்களை பற்றி நம்ம பேசணுமோ அதே நேரம் நம்ம நடந்த நல்ல விஷயங்களே பேசணும் இல்லையா? இங்கே நடந்த டெவலப்மெண்ட், ஜிடிபி பற்றி பேசணும், நடந்த டெவலப்மெண்ட்ஸ் பற்றி பேசணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சிஎம்மால எப்படி இவ்வளோ விஷயம் பண்ண முடியுங்கிற இதுவும் இருக்கு. ஸோ அது டிஸ்கஷன் உட்படுத்த ஒரு விமர்சனம் தான். அது ஒரு விமர்சனம் நேரத்தில் அது பார்க்க கேட்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய அது ஒரு ஐயோ ஏன் இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு அதுக்கெல்லாம் பெருசாக உட்காந்து நம்ம வந்து
வியாக்கியானம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைன். விஜயோட சேலம் ஸ்பீச்சில் வேறு எந்த விஷயத்தை பேசியிருந்தா சரியாக இருந்திருக்கும்? விஜய் எந்த இடத்துல எதுவும் கோட்டை விட்டுருக்காரு அப்படி ஏதாவது? இந்த முறை எனக்கு கொஞ்சம் ஸ்பீச் ஓவரால் ஸ்பீச் பெட்டராக இருந்தது. ஏன்னா நம்ம தொடர்ந்து அவர் பேப்பர் பார்த்து படிக்கிறார், நிறைய லேக் விடுறான்னு சொல்லும்போது அவர் பேப்பர் பார்த்து படிக்கவே இல்லை. அந்த போராட்டத்தோட லிஸ்ட்டு சொல்லும்போது தான் மிஸ் ஆகக்கூடாங்க, அதை மட்டும்தான் பேப்பர் பார்த்து வாசிச்சாரே தாண்டி மற்றபடி முழுக்க முழுக்க எந்த லேக் இல்லாமல் ஒரு இப்படி தான் விஜய் ஆடியோ லான்ச்லேயே பேசுவார். நடுவுலே இந்த மேடைகளில் தொடர்ந்து பேப்பர் பார்த்து பேசினாருன்னு தெரியல. ஸோ இதை கன்வியூ பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, இந்த லேக் இல்லாமல் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour லென்த்தியாக பேசினாருங்கிறது ஒன்று. அதெல்லாம் ஃபைன். பட் நான் இனி எலெக்ஷன் நெருங்கிடுச்சுங்க. இனிமேல் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். திமுகவை தொடர்ந்து விமர்சிப்பதை கொஞ்சம் குறைச்சிட்டு பாதியாக குறைச்சிக்கலாம். 100 இப்போ அவர் 100% பேசுகிறாருன்னா 99% திமுக விமர்சனம் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு 50% குறைத்து விட்டு இன்னொரு 50% அவர் என்ன பேசணும், அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறத தொடர்ந்து பேசினா நல்லா இருக்குங்கிறது கருத்து. விஜய் பேசினதை 360 டிகிரியில் அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.